அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் queries. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஜென்ரல் இங்கிலீஷ் 2025ல புதுசாக இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்க டாபிக் இது. ஓகேவா? ஸோ புது டாபிக்னால நம்மளால் கெஸ் பண்ண முடியாது எப்படி கேட்பாங்கன்னு. பட் ஆனால் ஓவராலாக அதுக்கான கம்ப்ளீட் நோட்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மேக்கிங் queriesனால் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மேக்கிங் queries அப்படின்னாலே ஏதோ ஒரு கேள்வி கேட்குறோம். கன்ஃபார்மாக அது என்னதான் கேள்வி தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். மேக்கிங் queries refer to the process of asking question to gather information, clarify doubts or seek confirmation. மேக்கிங் queries எதுக்காக நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்காக இருக்கலாம், அல்லது டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்கலாம். ஓகேவா? இந்த 3 விதமான டைப் தான் மேக்கிங் queriesனால நம்ம கிடைக்கிற ஆன்சர்ஸ். ஓகேவா? இன் இங்கிலீஷ் கிராமர், queries are formed using interrogative sentences which usually begin with question, words or auxiliary verb. இங்கிலீஷ் கிராமர்ல queriesங்கிறது எப்படி ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்குன்னா கம்பல்சரி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் தான். ஏன்னா ஸ்டேட்மெண்ட், இம்பேரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரிலே பார்த்துருப்போம். கேள்வி வாக்கியம்னாலே அது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸாக தான் இருக்கும். அந்த வாக்கியம் கண்டிப்பா கொஸ்டின் வேர்டில் ஆரம்பிக்கும் அல்லது ஆக்சிலரி வேர்பில் ஆரம்பிக்கும். ஓகேவா? கண்டிப்பா கொஸ்டின் வேர்டில் ஆரம்பிக்கும் அல்லது ஆக்சிலரி வேர்ப்ஸ்ல ஆரம்பிக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. queries can be direct or indirect and they follow specific grammatical structures. ஒன்று டைரக்டா இருக்கலாம் அல்லது இன்டைரக்ட் கேள்வியா இருக்கலாம். ஓகேவா? அண்ட் தே ஃபாலோ ஸ்பெசிபிக் அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் queries இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, டைப்ஸ் ஆஃப் queries. டைப்ஸ் ஆஃப் queries. ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க, எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். These questions start with helping verbs like is, are, was, were, do, does, this, can, would, will, would, shall, should, may, might, must, have, has, had. இதெல்லாம் என்ன? ஹெல்பிங் வெர்ப்ஸ். ஓகேவா? ஓகே, பி ஃபார்ம் வெர்பு, டூ ஃபார்ம் வெர்பு, ஹேஸ் ஃபார்ம் வெர்பு, ஆக்சிலரி வெர்பு. எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினா இருந்தாலே இந்த வேர்ட்ஸ்ல ஆரம்பிச்சாலே அதுக்கு எஸ்ஆர் நோ அப்படின்னு சிம்பிளா பதில் சொல்லி அதை முடிக்க முடியும். ஆன்சர் வித் ஏ சிம்பிள் எஸ் ஆர் நோ. ஓகேவா? ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. இஸ் ஷி கம்மிங் டு த பார்ட்டி? இஸ் ஷி கம்மிங் டு த பார்ட்டி? எஸ் ஆர் நோ பதில் கிடைச்சா? அவள் பார்ட்டிக்கு வந்து கொண்டிருக்கிறாளா? வர்றா வரல, அவ்வளவுதான். ஆமா இல்ல, முடிஞ்சு போச்சு ஆன்சர். ஓகேவா? எஸ் ஆர் நோ முடிஞ்சிடும் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டு யூ லைக் காஃபி? எஸ் ஆர் நோ முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு காஃபி பிடிக்குமா? ஆமா இல்ல, அவ்வளவு முடிஞ்சிருச்சு. அடுத்த செகண்ட் டைப் பாருங்க. WH கொஸ்டின்ஸ், இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ஸ்னும் இதை சொல்லலாம். WH கொஸ்டின்ஸை இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ஸ் சொல்லலாம். ஏன் அப்படின்னா WHல ஆரம்பிச்சாலே அல்லது டபிள்யூலயோ ஹெச்லயோ அந்த வேர்ட்ஸ் ஆரம்பிச்சாலே, கொஸ்டின் ஆரம்பிச்சாலே அது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றதா தான் இருக்கும். ஓகேவா? These queries begin with WH words like what, where, when, why, who, whom, which, whose, how. இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சா கண்டிப்பா ஒரு ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷனை கேட்கறதா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் ரவி. இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன், அவனுடைய பேர் என்னங்கிறது நமக்கு பதிலாக கிடைக்குது. வேர் டு யூ லிவ்? ஐ லிவ் இன் சென்னை. ஸோ எந்த இடத்துல, இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான் கேட்குது இல்லையா? ஓகே, அடுத்த சாய்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ். தீஸ் கொஸ்டின்ஸ் ஆஃபர் 2 or more ஆப்ஷன்ஸ் அண்ட் டைப்பிக்கலி இன்க்ளூட் ஆர். இந்த சாய்ஸ் பேஸ்டு கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு ஒரு சில விஷயத்தை ஆஃபர் பண்ணும், 2 அல்லது 3 விஷயங்களை ஆஃபர் பண்ணும். அதே சமயம் ஆறுங்கிற வேர்ட் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டு யூ ப்ரிஃபர் டீ ஆர் காஃபி? 2 ஆப்ஷன் நமக்கு ப்ரிஃபர் பண்ணுதா? அதே மாதிரி ஆர் உள்ள வந்திருக்கா? இதுதான். இது ஐ ப்ரிஃபர் டீ அப்படின்னு சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகேவா? வில் யூ கோ டு த ஸ்கூல் ஆர் ஸ்டே அட் ஹோம்? ஐ வில் கோ டு ஸ்கூல். முடிஞ்சு போச்சு. பட் இந்த கேள்வியை கேட்டு இது என்ன டைப் கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு என்ன சொல்ல தெரியணும்? சாய்ஸ் பேஸ்டு கொஸ்டின் சொல்ல தெரியணும். ஓகேவா? ஓகே, அடுத்த பாருங்க, டேக் கொஸ்டின்ஸ். இதை கொஸ்டின் டேக்னு சொல்லலாம். ஆல்ரெடி கொஸ்டின் டேக்னு நம்ம ஒரு தனியாக ஒரு டாப்பிக்கே ரொம்ப இன்டெப்த்தாக பார்த்துருக்கோம்.
டேக் கொஸ்டின் சொல்லுவாங்க. இது 4வது டைப். A short question added to at the end of the statement to confirm information. ஒரு சின்ன கேள்வி அந்த ஸ்டேட்மெண்டோட எண்டில் இருக்கும். அது எதுக்காக இருக்குன்னா அந்த இன்ஃபர்மேஷனை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக இருக்கும். ஓகேவா? இஃப் த சென்டென்ஸ் இஸ் பாசிட்டிவ் த டேக் இஸ் நெகட்டிவ் அண்ட் வைஸ் வர்சா. அப்படின்னா என்ன அப்படின்னா, சென்டென்ஸ் பாசிட்டிவா இருந்தா டேக் நெகட்டிவா இருக்கும், சென்டென்ஸ் நெகட்டிவா இருந்தா டேக் வந்து பாசிட்டிவா இருக்கும். வைஸ் வர்சானா அப்படியே ஆப்போசிட்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, எக்ஸாம்பிள் பார்ப்போம், தெளிவா புரியும். யூ ஆர் கம்மிங் ஆர் நாட் யூ. யூ ஆர் கம்மிங்னா என்ன? யூ ஆர் கம்மிங்னா நீ வந்துகிட்டு இருக்க, அப்படிதானே? அப்படிதானே அப்படின்னு நம்ம ஒன்று கேட்குறோம்ல, அதுதான் ஆர் நாட் யூங்கிறது. ஓகேவா? ஹி டிட் நாட் கால். அவன் கால் பண்ணல இல்லையா? டிட் ஹி அப்படிங்கிறதா இல்லை. கொஸ்டின் டேக்ல நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். இங்கே நாட் வரலன்னா இங்கே நாட் வரும், இங்கே நாட் வந்தா இங்கே நாட் வராது. இதுதான் கொஸ்டின் டேக். ஸோ இது என்னன்னா, நம்ம பேச்சு வழக்கில் சொல்றோம், நீ வந்துட்டு இருக்க அப்படிதானே இல்லையா? வந்துட்டு இருக்க சரிதானே? நீ வந்துட்டு இருக்க கரெக்டா? இந்த கடைசியில் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம்ல, அதுதான் கிராமட்டிக்கல் ஃபார்ம்ல கொஸ்டின் டேக்னு சொல்றது. ஆர் நாட் யூ அப்படிங்கிறது இதுதான். ஸோ ஹி டிட் நாட் காலுங்கிறது டிட் ஹி அப்படின்னு மாறும். ஓகேவா? அடுத்த இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ். இன்டைரக்ட் கொஸ்டின் என்ன பாருங்க. தீஸ் ஆர் பொலைட் ஃபார்ம் ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின். இன்டைரக்ட் கொஸ்டின்ஸோட மீனிங் என்ன? பொலைட் ஃபார்ம்ல கேட்கறன்னு அர்த்தம். இன்டைரக்ட் என்கொயரிஸ் யூஸ் ஃப்ரேசஸ் லைக் குட் யூ டெல் மீ, டு யூ நோ, ஐ ஒண்டர் இஃப், இந்த மாதிரி ஆரம்பிக்குது. ஃப்ரேசஸ் லைக் குட் யூ டெல் மீ, டு யூ நோ, ஐ ஒண்டர் இஃப். அதாவது இந்த இன்டைரக்ட் கொஸ்டின் எங்க கேட்போம் அப்படின்னா, ரொம்ப ஃபார்மலான இடத்துல, ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல, நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல, அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் பொலைட்டா கேட்போம்ல, அதுதான் இன்டைரக்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது. பட் அதை வந்து நார்மலாகவும் கேட்க முடியும். இங்க பாருங்களேன், இப்போ டைரக்ட் கொஸ்டினா கேட்கணும்னா வேர் இஸ் த ரயில்வே ஸ்டேஷன், சிம்பிளா கேட்டுடலாம். பட் அதே இன்டைரக்டா கேட்கணும்னா குட் யூ டெல் மீ வேர் த ரயில்வே ஸ்டேஷன் இஸ், அல்லது குட் யூ டெல் மீ வேர் இஸ் த ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு பணிவு. அந்த குட் யூ அப்படிங்கிறது என்ன குறிக்குது? இன்டைரக்ட் கொரி யூஸ் ஃப்ரேசஸ் லைக் குட் யூ டெல் மீ இருக்கு இல்லையா? இது எல்லாமே என்னன்னா ஒரு பணிவான, உங்களால் சொல்ல முடியுமா, உங்களால் செய்ய முடியுமா, ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்கு, முத கேள்வி. இப்படி கேட்டா எப்படி இருக்கும்? சார் உங்களுக்கு தெரியுமா ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, இது இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஓகே. ரூல்ஸ் ஃபார் ஃபார்மிங் கொரிஸ். ஒரு கொஸ்டினை மேக் பண்ணா அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. யூஸ் த கரெக்ட் வேர்ட் ஆர்டர். கொஸ்டின் வேர்ட்ஸ் கம் அட் த பிகினிங் ஃபாலோட் பை த வேர்ப். ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆர்டர்ல வேர்டு இருக்கணும். கொஸ்டின் வேர்டு தான் ஃபர்ஸ்ட் வரணும், அதை தொடர்ந்து வெர்பு வரணும். வாட் இஸ் யுவர் நேம், வாட்டுங்கிறது கொஸ்டின் வேர்டு, இஸ்ங்கிறது வெர்ப் ஃபார்ம். அதான் சொல்றாங்க. அவாய்ட் டபுள் நெகட்டிவ்ஸ். டோன்ட் யூ நாட் லைக் இட், இது வந்து இன்கரெக்ட். இங்கே டூ நாட்னு ஒரு தடவை வந்துருச்சு, திரும்பவும் அந்த நாட்டை தூக்கி இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ள நாட்டுங்கிற வேர்டு சேர்ந்து தான் டோன்ட்னு மாறி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? திரும்ப டபுள் நெகட்டிவ் யூஸ் பண்ணவே கூடாது கொஸ்டின்ஸ்ல. ஓகேவா? ஓகே. மெயின்டைன் ப்ராப்பர் டென்ஸ். மேட்ச் த டென்ஸ் வித் த சிச்சுவேஷன். அது என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோ அந்த சிச்சுவேஷன்லாம் நம்ம என்ன செய்யணும், கொஸ்டின் கேட்கணும். ஓகேவா? ஃபியூச்சருக்கு போய் ப்ரெசென்ட்டை போடக்கூடாது, ப்ரெசென்ட்டுக்கு வந்து பாஸ்ட்டை போடக்கூடாது, அந்த மாதிரி போடக்கூடாது. என்ன டென்ஸ்ல அது நடந்துட்டு இருக்கோ, என்ன டென்ஸ்ல அந்த அலைன்மெண்ட் இருக்கோ அந்த டென்ஸ்ல தான் உங்க கேள்வியும் இருக்கணும். இப்போ வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு ப்ரெசென்ட்ல கேட்டா அது ஓகேவா? வாட் வாஸ் யுவர் நேம் அப்படின்னா உன் பேர் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ அதில் கரெக்டாக இருக்கும். யூஸ் பொலைட் ஃபார்ம் ஃபார் ஃபார்மல் கொரிஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த ஃபார்மல் கொரிஸ்ங்கிற இடத்துல பொலைட் ஃபார்மாக கேட்கணும். கேன் யூ ஹெல்ப் மீ இஸ் அ இன்ஃபார்மல். பட் ஆனால் குட் யூ அசிஸ்ட் மீ அப்படிங்கிறது ஃபார்மல். ஸோ கேனுங்கிறது ரொம்ப முடியுமா அப்படின்னு கொஞ்சம் ஹார்ஷாக கேட்குற மாதிரி இருக்கு. குட் யூ அப்படிங்கிறது எப்போவுமே என்ன, ஃபார்மலான ஒரு பொலைட்டான வேர்ட். ஓகேவா? ஓகே. என்ஷுவர் கிளாரிட்டி. query should be clear and specific to get accurate responses. queries எப்படி இருக்கணும், கிளியரா இருக்கணும். நம்ம கேட்குற கேள்வி ஷார்ப்பான பதில கொடுக்குற மாதிரி நம்ம கேள்வி ஃபர்ஸ்ட் ஷார்ப்பா இருக்கணும். ஓகேவா? நம்ம குழப்பமா கேள்வி கேட்டா அவனும் குழப்பமா தான் ஆன்சர் வரும். அந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஓகேவா?
ஸோ உங்களுக்காக நானே ஃபார்ம் பண்ணி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஆன் மேக்கிங் கொரிஸ். இதுலேருந்து எப்படி மேக்கிங் கொரிஸ்னு கொடுத்துட்டாங்க, இதுலேருந்து எப்படி கேள்வி கேட்க போகிறாங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் a yes or no type question? Where is your house? What's your name? Did you finish your homework? How do you go to school? இப்போ வேர் இஸ் யுவர் ஹவுஸ்னா இன்ஃபர்மேஷன், வாட் இஸ் யுவர் நேம்னாலும் இன்ஃபர்மேஷன், ஹவு டு யூ கோ டு ஸ்கூல்னாலும் இன்ஃபர்மேஷன். பட் ஆனால் டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க்குங்கிறது எஸ் ஆர் நோல முடிச்சிடலாமா? இன்னொன்று எஸ் ஆர் நோ டைப்புக்கு என்ன சொன்னேன், வெர்பு ஃபார்மில் மட்டும்தான் வேர்டு ஆரம்பிக்கணும்னு வேலையை பார்த்தோமா, ஆரம்பிச்சிருக்கு, ரூல்ஸ் படி ஆரம்பிச்சிருக்கு, புரிஞ்சு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க். ஐடென்டிஃபை தி WH கொஸ்டின் ஃப்ரம் த ஆப்ஷன் பிலோ. ஓகே. கேன் யூ ஹெல்ப் மீ? What is your favorite food? Do you like pizza? Shall we go now? WH question. What is your favorite food? WH question இந்த W இந்த H நினைச்ச கூடாது. Wங்கிறது வாட் வேறு, ஹெச்ங்கிறது ஹவு அப்படிங்கிறத குறிக்கும். ஹவுன்னு ஆரம்பிச்சாலும் அது என்ன WH ஃபார்ம் தான். ஓகேவா? ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்டைரக்ட் கொஸ்டின்? இல்லை இன்டைரக்ட் கொஸ்டின். இன்டைரக்ட்னா நம்ம என்ன படித்தோம், பொலைட்னு ஒரு வார்த்தை படித்தோம். பொலைட்னாலே என்ன வேர்டு, குட் யூ இருக்கணுமா? குட் யூ டெல் மீ வேர் த லைப்ரரி இஸ்? தட் இஸ் த பொலைட் வேர்ட். ஓகேவா? ஆன்சர் இது. ஓகே. வாட் இஸ் த கரெக்ட் டேக் கொஸ்டின் ஃபார் ஷீ சிங்ஸ் வெல்? இப்போ ஷீ சிங்ஸ் வெல், அதுக்கு பின்னாடி ஒரு கொஸ்டின் டேக் வரணும். ஃபர்ஸ்ட் சிங்ஸ், இது கொஸ்டின் டேக்கை ரொம்ப தெளிவாக படிச்சுட்டு வந்துருங்க. கொஸ்டின் டேக்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது ஒரு பெரிய பாட்டு அது. ஓகேவா? டஸ் ஹீ, டிட் நாட் ஷீ, டஸ் நாட் ஷீ, இஸ் நாட் ஷீ. ஒரு ரூல் சொன்னா கொஸ்டின் டேக், இங்க நாட் இல்லைனாலே கண்டிப்பா நாட் இருக்கணும். அப்ப கீழே இருக்க எல்லா ஆன்சர்லையும் நாட் இருக்கு. ஸோ டஸ் நாட் ஷீ, பிகாஸ் இதோட டென்ஸ் ஃபார்ம் ஷீ சிங்ஸ் இருக்கு, அதனால இங்க டஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? இது பாஸ்ட்ல இருந்துச்சுன்னா டிட்னு எடுத்து இருந்திருக்கலாம். ஓகேவா? ஓகே, அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். டஸ் நாட் ஷீ. ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ சாய்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ்? டு யூ வாண்ட் டீ ஆர் காஃபி? நமக்கு 2-3 சாய்ஸ் இருக்கணும், அதே சமயம் 6ங்கிற உள்ள இருக்கணும். அதுதான் சாய்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஓகே. அடுத்த செகண்ட் ஃபார்மேட் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ்? கண்டிப்பா எஸ் ஆர் நோ டைப்னா வெர்பு ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கணும். டைரக்டா டு யூ லைக் ஐஸ்கிரீம், முடிஞ்சு போச்சு, புரிஞ்சு ஆன்சர் பண்ண முடியும். ஆமா இல்ல, முடிஞ்சிடும் ஆன்சர். விச் கொஸ்டின் வேர்ட் இஸ் யூஸ்ட் டு ஆஸ்க் அபவுட் த பர்சன்ஸ் ஐடென்டிட்டி? இப்பதான் டஃபே ஆரம்பிக்குது. ஒரு மனுஷனுடைய அடையாளத்தை அல்லது ஒரு மனுஷன் யாருன்னு கண்டுபிடிக்க என்ன WH வேர்டு யூஸ் பண்ணுவீங்க? வேர்னா எங்க, வாட்னா எது, ஹூனா தான் அது பர்சன் ஐடென்டிஃபிகேஷன் பண்ற நம்பர். கரெக்டா? ஹூ. வென்னா எப்பொழுது. ஸோ இது ரொம்ப முக்கியம். வாட் இஸ் த கரெக்ட் டேக் கொஸ்டின்? ஹி பிளேஸ் ஃபுட்பால். நாட் இல்லையா? அப்ப நாட் எங்கெல்லாம் இருக்கு? இந்த 2 இதில் தான் நாட், 3 இதில் நாட் இருக்கு. அப்ப டஸ் நாட் ஷி, ஏன்னா இங்க பிளேஸ்ன்னு இருக்க டென்ஸ்னால இங்க டஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்டைரக்ட் கொஸ்டின்? இன்டைரக்ட் கொஸ்டினாலே பொலைட் ஃபார்ம்னு அர்த்தம். ஹுட் யூ எங்க இருக்கு? ஹுட் யூ டெல் மீ வேர் த போஸ்ட் ஆஃபீஸ் இஸ்? இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஐடென்டிஃபை WH கொஸ்டின் ஃப்ரம் த ஆப்ஷன் பிலோ. WH எங்க இருக்கு? டைரக்டா பார்த்தோம். இப்ப நம்ம இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, ஐடென்டிஃபை த நாட் WH கொஸ்டின் கொடுத்துருப்பான். நம்ம WH கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு இங்க WH 3 கொடுத்துருப்பானுங்க, டக்குன்னு ஏதோ ஒன்று குறிச்சிடும். அப்புறம் தெரியாம WH இல்லாத கேள்வியை வந்து மார்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பானுங்க. ஓகேவா? ஸோ வென் டஸ் த பஸ் அரைவ்? ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ சாய்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ்? 2-3 ப்ரிஃபர் இருக்கணும். அது இப்போதான் பார்த்ததான். டு யூ வாண்ட் டீ ஆர் காஃபி? ஓகே. வாட் இஸ் த கரெக்ட் கொஸ்டின் ஃபார் தி ஆன்சர் ஐ எம் 20 years old? இங்க ஆன்சர் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த கரெக்ட் கொஸ்டின் ஃபார் த ஆன்சர் ஐ எம் 20 years old ஆன்சர் இருக்கு. அப்போ கொஸ்டின் எப்படி இருக்கணும்? வாட்ஸ் யுவர் ஏஜ்? கரெக்டா? இந்த கேள்விக்கு தான் இந்த பதில் கரெக்ட். வாட்ஸ் யுவர் ஏஜ்னு கேட்டாலும் ஐ எம் 20 years old கொடுக்க முடியும். வேர் டு லிவ்னு கேட்டாலோ, வென் இஸ் யுவர் பர்த்டேன்னு கேட்டாலோ கன்ஃபியூஸ் ஆகும். என்ன பர்த்டே டேட்டு அப்படிலாம் கன்ஃபியூஸ். வென் இஸ் யுவர் பர்த்டே கேட்டால் அவன் டேட்டை தான் சொல்லியிருப்பான். ஓகேவா? ஓகே. விச் ஆஃப் திஸ் இஸ் எ பொலைட் குவரி? பொலைட்னாலே என்ன வந்திருக்கும்? டெல் மீ வேர் த பேங்க் இஸ். யூ ஷுட் ஷோ மீ த வே.
கேன் யூ டெல் மீ வேர் த பேங்க் இஸ், கேன் யூ டெல் மீ, ஓகேவா, கேன் யூ சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம பணிவா கேட்குறோம். ஓகேவா. ஸோ யூ ஷுட் எல்லாம் பயன்படுத்தினாலே அவங்கள கட்டாயப்படுத்துறோம்னு அர்த்தமாயிடும். நீ சொல்லி தாண்டா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் மரியாதை அற்ற வார்த்தை. ஓகேவா. சூஸ் த கரெக்ட் கொஸ்டின். ஷீ இஸ் நாட் கம்மிங் டுடே. நாட் வந்திருக்கு, அப்போ நாட் வரவே கூடாது, அப்போ இது ஆன்சர் கிடையாது, மீதி 3ல தான் தேடணும். ஓகேவா. ஸோ வெர்பு ஃபார்ம் அப்படியே போட்டு இஸ் ஷீ, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ நாட் ஏ கொஸ்டின். கீழே கொடுக்குறதுல கொஸ்டினே இல்லாதது எது அப்படின்னு கேட்கலாம். வேர் ஆர் யூ கோயிங், கேள்விக்குறி, டு யூ லைக் ஆப்பிள்ஸ், கொஸ்டின் மார்க் இருக்கு. ஹீ இஸ் அ குட் பாய், கேன் ஐ ஹெல்ப் யூ, ஹீ இஸ் அ குட் பாய் தான் ஆன்சர். ஓகே. எப்பவுமே முழு ஆப்ஷனை படிச்சிடணும். 4 ஆப்ஷன், 2வது கேள்வியே நமக்கு இதான் ஆன்சர்னு தெரிஞ்சு, 2வது ஆப்ஷனே ஆன்சர் இதான்னு தெரிஞ்சா கூட 3வது ஆப்ஷன்லையும் 4வது ஆப்ஷன்லையும் என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம முடிவுக்கு வரணும். ஓகேவா. ஸோ இப்போ மேக்கிங் கொரிஸ்ங்கிற டாபிக் ஓவர். தெளிவா மேக்கிங் கொரிஸ்க்கு எத்தனை டைப் இருக்கு, இதுல எப்படி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கறத எல்லாமே உள்ள கொண்டாந்துட்டேன். ஓகேவா. அதனால டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல கொடுத்துருக்க ஒவ்வொரு டாபிக்கும் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. பக்காவா டெஃபினேஷனு, அதில் உள்ள டைப்ஸு, அதுக்கு எக்ஸாம்பிள், அதில் கொஸ்டின்ஸ் எப்படி வரும் டிஎன்பிஎஸ்சியில் எல்லாமே எடுத்து கொடுத்தாச்சு. ஓகேவா. ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேக்கிங் கொரிஸ்னா கண்டிப்பாக மேக்கிங் கொரிஸ் இதில் எப்படி கேள்வி வரும்னு நம்மளால அசஸ்மே பண்ண முடியாது. என்ன வெறும் மேக்கிங் கொரிஸ்னா என்ன அப்படின்னு எல்லாம் தேடிட்டு இருப்பீங்க. இதுதான் மேக்கிங் கொரிஸ். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கீழே பிடிஎஃப் இருக்கு, வீடியோ கீழே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.